Hello everyone, welcome to Self Learning Tamil Engineering Mathsல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Lorentz theorem and Lorentz series. Engineering Maths ரிலேட்டடான அதர் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நியூ யூசர்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாரன்ஸ் சீரீஸ் அண்ட் தியரம். நம்மளோட ப்ரீவியஸ் டாப்பிக்கில் டெய்லர்ஸ் தியரம் அண்ட் சீரீஸ் பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாரன்ஸ் சீரீஸ் அண்ட் தியரம். ஃபஸ்ட்டு தியரம் பார்க்கலாம். A function f of z is analytic in the closed ring bonded by two concentric circles, அதாவது two circles C1 and C2 of center A and radius R1 and R2 less than R1. அப்போ small circle வந்து R2, bigger circle வந்து R1. அதுதான் R2 less than R1 ஓட meaning. If Z is the in between the spaces. நம்மளோட ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். f of z will be equal to sigma n is equal to 0 to infinity an into z minus a whole power n plus sigma n is equal to 1 to infinity bn into z minus a whole power minus n, where இந்த டெஃபினிஷனுக்கு ட்ராயிங் இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் சொல்லியிருக்காங்க, டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் C1 அண்ட் C2. அப்போது C1 C2 டூ சர்க்கிள்ஸ் C1 C2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ரேடியஸ் வந்து R1 அண்ட் R2 லெஸ் தேன் R1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து R2, இந்த பிக்கர் சர்க்கிளுக்கு வர்றது வந்து R1. இதான் இதோட மீனிங். நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வந்து இந்த சர்க்கிள்க்கும் C1க்கும் C2க்கும் இன்பிட்வீன் ஸ்பேசஸில் இருக்கிறதுக்கு ஃபைன் பண்ணுறது தான் லாரன்ஸ் சீரீஸ். நம்மளோட டெய்லர் சீரீஸில் இன்சைட் த சர்க்கிள் ஃபைன் பண்ணோம், அதோட சென்டர் வந்து 6. இதில் இன்பிட்வீன் சர்க்கிள்ஸ் C1க்கும் C2க்கும் இன்பிட்வீனில் இருக்கிறத ஃபைன் பண்ணுறது தான் லாரன்ஸ் சீரீஸ். இதுதான் டெய்லர் சீரீஸ்க்கும் லாரன்ஸ் சீரீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதோட ஃபார்மேட் இது. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். an will be equal to 1/2 pi integral of C1 f of t divided by t minus a whole power n plus 1 into dt. என்னோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் bn is equal to 1/2 pi integral of C2. ஏன்னா டூ சர்க்கிள்ஸ் இருக்குது, ஸோ C1 C2 into f of t divided by t minus a whole power n plus 1 into dt. என்னோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 and 2ன்னு எடுத்துக்குவோம். Formula of Cauchy's integral formula, f of a will be equal to two circles இருக்கிறதுனால 2 times எழுதுவோம். 1/2 pi integral of C1 into f of z divided by z minus a into dz minus 1/2 pi into integral of C2 into fz divided by z minus a into dz. இது வந்து equation 3. Compare 1, 2 and 3. கம்பேர் பண்ணும்போது ஏக்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இசட்டுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட ஈக்குவேஷன் f of z will be equal to 1/2 pi integral of C1 into f of t divided by t minus a into t minus z into dt minus 1/2 pi integral of C2 into f of t divided by t minus z into dt will be equal to 1/2 pi integral of C1 into f of t divided by t minus z into dt. இங்கே வந்து மைனஸ் டேர்மை காமனாக எடுக்கும்போது z minus tன்னு வரும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் will be plus 1/2 pi into integral of C2 into f of t divided by t z minus t into dt. So f of z will be equal to 1/2 pi integral of C1 f of t divided by Taylor's theorem யூஸ் பண்ண மாதிரியே minus a plus a ஆட் பண்ணுவோம். அப்போது t minus a plus a minus z into dt plus 1/2 pi integral of C2 into f of t divided by z minus a plus a minus t into dt
will be equal to 1 by 2 pi I integral of c1 into f of t divided by t minus a minus z minus ca into dt plus 1 by 2 pi I integral of c2 into f of t divided by z minus a minus t minus a into dt will be equal to 1 by 2 pi I into integral of இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் 1 by 2 pi I காமனாக எடுக்கும்போது இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் c1 into 1 by 2 pi I இந்த டேர்ம்ஸில் t மைனஸ் ஏவை காமனாக எடுக்கும்போது 1 minus z minus a divided by t minus a அப்போ 1 by t minus a into இந்த terms numerator போகும்போது 1 minus z minus a divided by t minus a the whole inverse into f of t into dt plus இந்த termsல இந்த term காமனாக எடுத்துட்டோம். அப்போ balance termsல integral of c2 into z minus a இந்த termல t minus a காமனாக எடுப்போம். இந்த termல z minus a. So 1 by z minus a into z minus a வை காமனாக எடுக்கும்போது 1 minus t minus a divided by z minus a வரும். இந்த term numerator போகும்போது 1 minus t minus a divided by z minus a the whole power minus 1 into f of t into dt இந்த ரெண்டு term 1 minus x to the power of minus 1 formல இருக்கு. அப்போ அதோட format will be equal to 1 plus x square plus x cube plus etc. இதை வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் அப்ளை பண்ணும்போது will be equal to 1 by 2 pi I into integral of c1 1 by t minus a 1 minus z minus a divided by t minus a the whole power minus 1க்கு இந்த ஃபார்ம் வரும் 1 plus z minus a divided by t minus a plus z minus a the whole square divided by t minus a the whole square plus z minus a the whole cube divided by t minus a the whole cube plus f etc. up to into f of t into dt plus integral of c2 1 divided by z minus a into 1 plus t minus a divided by z minus a plus t minus a the whole square divided by z minus a the whole square plus t minus a the whole cube t minus a divided by z minus a the whole cube plus etc. into f of t into dt. இது வந்து equation 5. இந்த termsல இது வந்து lengthy terms. So இந்த term வந்து I1 எடுத்துக்கிறோம், இந்த term I2 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் சால்வ் பண்ணலாம். இந்த 1 by 2 pi I வந்து இந்த டேர்முக்கும் வரும், இந்த டேர்முக்கும் வரும். ஃபர்ஸ்ட் I1 சால்வ் பண்ணலாம். அப்போது I1 டேர்ம் வந்து இது வரைக்கும் இருக்க டேர்ம்ஸ் வந்து I1 அது செப்பரேட்டாக எழுதும்போது I1 will be equal to 1 by 2 pi I into integral of c1 into 1 by 2 t minus a into f of t. இதில் வந்து f of t வந்து வெளியில் இருந்தது, இந்த டேர்ம்லேருந்து தனியாக இருந்தது. ஸோ இந்த டேர்ம் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம், எல்லா டேர்ம்ஸ்க்கும் வரும். அப்போது integral of c1 into 1 by t minus a into f of t dt plus integral of c1 z minus a divided by t minus a the whole square into f of t dt plus integral of c1 into z minus a divided by t minus a இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் வரும், இதுக்கு கியூப் வரும். ஏன்னா இதில் வந்து இங்கே ஒரு 1 by t minus a இருக்குது. இந்த டேர்மும் integral of c1 டேர்மு f of t dt இது எல்லாத்தையும் தான் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது வேல்யூஸ் வந்து இந்த டைப்பில் டிஃபர் ஆகும். plus integral of c1 into z minus a the whole square divided by t minus a the whole cube into f of t dt plus integral of c1 into z minus a the whole cube divided by t minus a whole power 4 into f of t dt plus etc. will be equal to இந்த 1 by 2 pi I terms next உள்ள multiple பண்ணுவோம். அப்போ 1 by 2 pi I into integral of c1 into 1 by t minus a into f of t dt plus இது வந்து with respect to t. So z minus a will be constant. எல்லா termsலையும் இதை காமனாக எடுப்போம். அப்போது z minus a into 1 by 2 pi I into integral of c1 into f of t divided by t minus a the whole square into dt plus z minus a the whole square into 1 by 2 pi I into integral of c1 into f of t divided by t minus a the whole cube into dt plus z minus a the whole cube into 1 by
2 pi I into integral of C1 into f of t divided by t minus a whole power 4 into dt will be equal to I1 will be equal to இது வந்து sigma formula எழுதுவோம் n is equal to 0 to infinity ஏனா 0 லிருந்து தான் இந்த values change ஆகுது so 0 to infinity எல்லா termsலயும் z minus a term இருக்கு 0 லிருந்து வரும்போது z minus a whole power 0 போடும்போது 1 term ஆயிடும் இங்க வந்து 1 போடும்போது z minus a whole power 1 so z minus a whole power n னே போடலாம் ஏனா 0 லிருந்து substitute பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் into constant term 1 by 2 pi I into f of t எல்லா termsலயும் இருக்கு t minus a termல இங்க வந்து பவர் 1 இருக்கு 2 3 so 1 ல இருந்து வேரி ஆகுது n வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1 க்கு 1 ல இருந்து வரணும்னா n plus 1 into dt n வந்து 0 to infinity இந்த termsல an will be equal to 1 by 2 pi I into f of t divided by t minus a whole power n plus 1 into dt அப்போ இந்த termsக்கு பதிலா an substitute பண்ணுவோம் அப்போ will be I1 will be equal to sigma n is equal to 0 to infinity an இதுக்கு பதிலா an போடுவோம் இந்த term will be z minus a whole power n I1 find பண்ணிட்டோம் next I2 I2 will be equal to 1 by 2 pi I integral of C1 into 1 by z minus a into 1 plus t minus a divided by z minus a plus t minus a the whole square divided by z minus a the whole square plus t minus a the whole cube divided by z minus a the whole cube plus etc. into f of t into dt இந்த terms எல்லாம் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இந்த இன்டெக்ரல் term 1 by z minus a term f of t dt இந்த terms எல்லாம் உள்ள மல்டிபிள் ஆகும் அப்போ will be equal to 1 by 2 pi I into integral of c2 1 by z minus a into f of t dt plus t minus a divided by z minus a the whole square into f of t dt எல்லா termsலயும் integral of c2 f of t dt plus integral of c2 t minus a the whole square divided by z minus a the whole cube into f of t dt plus integral of c2 into t minus a the whole cube divided by z minus a the whole power 4 into dt into f of t plus etc. will be equal to எல்லா termsலயும் 1 by 2 pi I வந்து whole common இருந்தது இந்த terms உள்ள multiple பண்ணும்போது 1 by z minus a into இந்த termsல with respect to t dt so z minus a will be common 1 by z minus a ஒவ்வொரு termsலயும் ஒவ்வொன்று காமனாக இருக்கும் 1 by z minus a into 1 by 2 pi I integral of c2 into f of t dt plus 1 by z minus a the whole square into 1 by 2 pi I integral of c2 into t minus a into f of t dt plus 1 by z minus a the whole cube into 1 by 2 pi I integral of c2 into t minus a the whole square into f of t dt plus etc. will be equal to இது வந்து sigma formula எழுதும்போது first sigma n is equal to இந்த terms வந்து லாஸ்ட்டாக போடலாம் இதுக்கான வேல்யூஸை 1 by z minus a எல்லா termsலயும் இருக்கு ஸோ இந்த பவர் வேல்யூவும் இதோட போடும்போது போடலாம் into 1 by 2 pi I வந்து கான்ஸ்டன்ட் term integral of c2 f of t எல்லா termsலயும் இருக்கு t minus a வந்து வேரி ஆகுது t minus a into dt t minus a வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது z minus a term வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது whole power 1 meaning 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு வந்து 1ல இருந்து இன்ஃபினிட்டின்னு போடும்போது z n values அப்படியே வரும் ஸோ பவர் n வரும் t minus a the whole power t minus a whole power 0 form அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு என்ன பண்ணணும்னா n minus 1 into dt will be equal to sigma n is equal to 1 to infinity
இந்த டேர்ம்ஸை z minus a the whole power minus n எழுதினாலும் சேம் தான். ஸோ இந்த டைப்பில் எழுதும்போது z minus a whole power minus n 1 by 2 pi I into integral of c to f of t. இந்த டேர்ம்ஸில் டினாமினேட்டரில் எழுதும்போது 1 minus n வரும் divided by t minus a whole power 1 minus n into dt. என்னோட values 1லேருந்து vary ஆகுது 1 2 3. I2 will be equal to இது வந்து bn பார்த்துருக்கோம் இந்த டேர்ம்ஸு. ஸோ இதுக்கு பதிலாக bn சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிக்மா n is equal to 1 to infinity z minus a whole power minus n into bn. இது வந்து ஈக்குவேஷன் 8. I2ஓட வேல்யூ, I1ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 7. So next, substituting 7, 8 in equation 5. Main equation substitute பண்ணும்போது f of z is equal to sigma n is equal to 0 to infinity an z minus a whole power n plus sigma n is equal to 1 to infinity bn z minus a whole power minus n. So hence proved the final value. Examples பார்க்கலாம். Obtain the Taylor series and Lorentz series of the function f of z is equal to 1 by z plus 1 into z plus 3 in the following region. இது வந்து both Taylor series and Lorentz series ரெண்டு டைப்புமே சால்வ் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து mod z less than 1, செகண்ட் 1 less than mod z less than 3. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இது டெய்லர் சீரீஸா இல்லை லாரன்ஸ் சீரீஸான்னு தெரியும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் mod z less than 1. அப்போ நம்மளோட கர்வ் வந்து mod z 1க்கு நான் கர்வ் போட்டிருக்கேன். அப்போ லெஸ் தென் 1ங்கும்போது இன்சைட் த கர்வ். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறத ஃபைன் பண்ணுறது தான் mod z less than 1. mod z is equal to 1க்கு நம்ம கர்வ் போடுவோம், லெஸ் தென் 1 தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ இன்சைட் த கர்வ். இந்த கண்டிஷன் பாருங்க, 1 லெஸ் தென் mod z less than 3. அப்போ இதோட மீனிங் mod z greater than 1, mod z less than 3. அப்போ 1க்கு ஒரு கர்வ் போடுவோம், 3க்கு ஒரு கர்வ் போடுவோம். mod z greater than 1, 1 விட கிரேட்டர், 3 விட லெஸ்ஸர். அப்போ இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ்க்கு ஃபைன் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் லாரன்ஸ் சீரீஸ். அப்போது இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸுக்கு இது ஃபைன் பண்ணுவோம். இதுதான் 1 லெஸ் தென் mod z லெஸ் தென் 3. இது வந்து 1ங்கிற பாயிண்ட்டு, இது வந்து 3ங்கிற பாயிண்ட். ஸோ இது வந்து டெய்லர் சீரீஸ் ஃபஸ்ட் கண்டிஷனுக்கு, செகண்டுக்கு லாரன்ஸ் சீரீஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இப்போது எக்ஸாம்பிள் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். f of z is equal to 1 by z plus 1 into z plus 3 by taking partial fraction. partial fraction எப்படி எடுக்கணும்னு ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். 1 divided by z plus 1 minus 1 divided by z plus 3. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். z plus 3 minus z minus 1 divided by z plus 1 z plus 3. அப்போ z will be 2 வரும். 2 divided by z plus 1 z plus 3. இந்த டேர்ம்ஸில் நம்மளோட கிவன் டேர்ம் தான் கிடைக்கணும். அப்போ 1 divided by z plus 1 into z plus 3 டேர்ம் தான் நம்மளுக்கு வேணும். இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 1 by 2ஓட மல்டிபிள் பண்ணும்போது will be equal to, இங்கே ஒரு 1 by 2 into 2 into z plus 1 into z plus 3. அப்போ நம்மளுக்கு given கொஷின் வந்துருச்சு. அப்போ நம்மளோட ஃபார்மில் எழுதும்போது will be equal to 1 by 2 into 1 by z plus 1 minus 1 by z plus 3. இதுதான் நம்மளோட partial fraction values. இப்படி தான் சால்வ் பண்ணோம். will be equal to 1 by 2 into 1 by z plus 1 minus 1 by z plus 3. நம்மளோட கண்டிஷன் mod z less than 1.
நம்மளோட z வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது காமன் டேர்ம்ஸ் எப்படி எடுக்கணும்னா நம்ம z டேர்ம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூஸ் 1 விட லெஸ்ஸாக இருக்கணும். இதுதான் இந்த கண்டிஷனோட மீனிங். இதுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது காமனாக எடுக்கிறதுக்கு. இந்த டேர்மில் எந்த சேஞ்சஸும் தேவையில்ல. 1 + z 1 போடும்போது எந்த ஒரு 1 வரும். ஸோ இதை as it is எடுத்துக்கலாம். இந்த டேர்மில் தான் நம்ம காமன் டேர்ம்ஸ் எடுக்கணும். 1 / z + 3 இருக்கு. இந்த டேர்ம்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 / z இன்ட்டு 3 / z, அதாவது 1 + 3 / z. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 3 காமனாக எடுக்கிறது. அப்போ 1 / 3 இன்ட்டு 1 + z / 3. இந்த டேர்ம்ஸில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம ஃபைனல் பண்ணணும். 1 விட லெஸ்ஸாக இருக்கணும், லெஸ் தேன் 1. அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வந்து 3 கிடைக்கும். ஏன்னா 3 / 1 will be 3, will be greater than 1. ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும்போது 1 போடும்போது 1/3 will be less than 1. ஸோ நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. mod z less than 1. அப்போ நம்ம இந்த டேர்ம் இப்படி தான் காமனாக எடுக்கணும். will be equal to 1/2 into 1 + z the whole power -1 minus 1/3 into 1 + z divided by 3 the whole power -1. இது வந்து 1 + x the whole power -1, 1 + x the whole power -1 ஃபார்மில் இருக்குது. அப்போது இதை எடுத்துக்குவோம். அப்போது 1 - x + x² - x³ + etc. இந்த டேர்ம்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது will be equal to 1 + z whole power -1க்கு 1/2 into 1 - z plus z² minus z³ plus z to the power 4 etc. minus 1/3 into 1 plus z divided by 3 the whole power -1 க்கு 1 minus z divided by 3 plus z² divided by 9 minus z to the power 3 divided by 27 plus etc. will be equal to 1 divided by 2 into 1 minus z plus z² minus to the power 3 minus 1/3 terms உள்ள multiple ஆகும்போது minus 1/3 minus ஓட minus 1/3 multiple ஆகும். அப்போது இந்த plus terms எல்லாம் minus ஆகிடும், minus terms plus ஆகிடும். minus 1/3 plus z by 9 minus z² divided by 27 plus z to the power 3 divided by 81 plus etc. இந்த terms simplify பண்ணோம்னா 1 minus 1/3. அப்போது 3 minus 1/3 will be 2/3. 2/3. Next second term minus z plus z by 9க்கு minus 8z by 9 வரும். ஸோ minus 8z by 9 plus இதே மாதிரி சால்வ் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். plus 26 divided by 27 into z² minus 80 divided by 81 into z³ plus etc. will be equal to 1/2 into 2/3 minus 1/2 into 1/2 terms வந்து காமனாக இருந்தது, அந்த டேர்ம் உள்ள மல்டிபிள் ஆகும்போது 1/2 into 8/9 into z plus 26 divided by 27 into 1/2 into z² minus 1/2 into 80 divided by 81 into z to the power 3. இந்த காமன் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும்போது கேன்சலிங் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும்போது 2 will get cancel. 2 4s 8 வரும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 2 13s 26, 2 40s 80. அப்போது இந்த டேர்ம்ஸை எழுதும்போது f of z will be equal to 1/3 minus 4/9 z plus 13 divided by 27 into z² minus 40 divided by 81 into z to the power 3 plus etc. The final value. Lorentz series Taylor series இப்படி தான் ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு தான் Lorentz series 1 less than mod z less than 3. இது வந்து Lorentz series. அப்போது இதோட மீனிங் 1 less than mod z. அப்போது z தான் greater value, mod z less than 3. ஸோ 3 is greater value. நம்மளோட
partial fraction value 1 by 2 into 1 by z plus 1 minus 1 by z plus 3. இந்த டேர்ம்ஸில் பாசிபிள் காமன் டேர்ம்ஸ் வந்து z plus 1 வச்சுக்கும்போது ஃபஸ்ட்டு இசட்டை காமனாக எடுக்கலாம். அப்போ 1 plus 1 divided by zன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 டேர்ம் காமனாக எடுக்கும்போது 1 plus z divided by 1. நெக்ஸ்ட்டு z plus 3க்கு இசட்டை காமனாக எடுக்கும்போது 1 plus 3 divided by z, 3 காமனாக எடுக்கும்போது 1 plus z divided by 3. இந்த பாசிபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் z வந்து கிரேட்டர் வேல்யூ 1 less than mod z. அப்போ z தான் கிரேட்டர் வேல்யூ. ஸோ இசட்டை காமனாக இருக்கிற டேர்ம்ஸை இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். இங்கே mod z less than 3. ஸோ 3 is greater. 3 இருக்க டேர்ம் காமனாக எடுத்த டேர்ம்ஸை இதை நம்ம எடுத்துக்கலாம். 3 into 1 plus z divided by 3. அப்போது இதுவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 2 into 1 divided by z into 1 plus 1 by z. நான் ப்ரீவியஸாக சால்வ் பண்ண மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் போடலாம். 1 divided by z into 1 plus 1 by z minus 1 divided by 3 into 1 plus z divided by 3 will be equal to 1 by 2 into 1 by z. இந்த டேர்ம்ஸ் நியூமரேட்டர் போகும்போது 1 plus 1 by z whole power minus 1 minus 1 by 3. 1 plus z by 3 மேலே போகும்போது 1 plus z by 3 the whole power minus 1. அப்போது 1 plus x to the power of minus 1 meaning அப்போது இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by 2 into 1 by z into 1 minus 1 by z plus 1 by z square minus 1 by z to the power 3 plus etc. minus 1 by 3 into 1 minus z divided by 3 plus z square divided by 9 minus z to the power 3 divided by 27 plus etc. will be equal to 1 by 2 into 1 by z terms உள்ள மல்டிபிள் ஆகும். அப்போது 1 by z minus 1 by z square plus 1 by z to the power 3 minus 1 by z to the power 4 minus 1 by 3 into 1 minus z divided by 3 plus z square divided by 9 minus z to the power 3 divided by 27 plus etc. நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1 by 2 into 1 by z minus 1 by z square plus 1 by z to the power 3 minus 1 by z to the power 4 etc. minus 1 by 3 1 minus z divided by 3 plus z square divided by 9 minus z to the power 3 divided by 27 plus etc. இது வந்து சிக்மா ஃபார்முலா எழுதும்போது 1 by 2 into z ஓட வேல்யூ 0 to infinity. ஏன் அப்படி எடுத்துருக்கோன்னா ப்ளஸ் மைனஸ் டேர்ம்னு மாற்றி வரும்போது -1 to the பவர்னு வரும். -1 to the power 0 will be 1. அப்போது ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு மீனிங். ஸோ n is equal to 0 to infinity. இங்கே நம்ம இசட்டோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது என்னோட வேல்யூ 0னா n plus 1. அப்போது 1 divided by z to the power n plus 1 minus 1 divided by 3 sigma n is equal to 0 to infinity. Same the minus 1 the whole power n into z வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னே வரும் -1 the whole power n into z divided by 3 the whole power n. இது வந்து லாரன்ஸ் சீரீஸ்க்கு வேல்யூ. இந்த வீடியோவில் நம்ம லாரன்ஸ் தியரம் அண்ட் சீரீஸ் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு சம்மில் டெய்லர் சீரீஸ் அண்ட் லாரன்ஸ் சீரீஸ் கம்பைண்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.